ம். ஹே டியூட்ஸ், நான் உங்க ஜெகதீஷ். இது வந்துட்டு இன்ஸ்டால முட்டையை கட் பண்ணி மசாலா உள்ள வச்சு அது ஒரு முள்ள ட்ரெண்டாகி போய்க்கிட்டு இருக்கு. அது பேர் என்னலாம் எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு நான் வைக்கிற பேரு எக் சாண்ட்விச். அதே மெத்தட்ல தான் பண்ண போறோம், நம்ம ஸ்டைல்ல பண்ண போறோம். எப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. போயிடுவோமா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா, எக்கு, நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாப்பொடி, எலுமிச்சம்பழம், இஞ்சி மெயினா வேணும். நாங்க என்ன ஆவது வந்ததுல எல்லாம் எந்த வீடியோ இல்ல, எந்த வீடியோ எடுக்க போனாலும் ஏதாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்துடும். போன தடவை என்னடானா கிண்டுறது கரண்ட் இல்லாம பட்ட அவஸ்தை இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இஞ்சியை மறந்துட்டு வந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணும். நீங்க வந்து இஞ்சியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எங்க மெத்தட்ல பண்ணணும்னா எங்க மெத்தட்லயே பண்ணுங்க. முதல்ல அடுப்பு ரெடி பண்ணிட்டு எக்கை போட்டு வேக வச்சிருவோம். முட்டை ஒரு முள்ள வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இங்கிட்ட வந்து அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பூண்டை போட்டுக்குவோம். இஞ்சியும் பூண்டையும் போடணும். நம்ம பூண்டு தான் எடுத்து வந்திருக்கோம், பூண்டை மட்டும் போடுவோம். பூண்டு முதல்ல போட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, மூணாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு வச்சு நைய நங்கு 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 நங்குன்னு தட்டி, ரொம்பவும் நைஸாவும் இல்லாம ரொம்பவும் பெருசு பெருசாவும் இல்லாம கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்க மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாப்பொடி, லைட்டா உப்பு, அப்படியே நல்லெண்ணெய் அப்படியே மேலாக அப்படியே ஊத்தி அப்படியே போட்டு பெரட்டினீங்கன்னா அந்த மசால் ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பாக்கிறதுக்காக லைட்டா எடுத்து வாயில வச்சேன் பாரு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆர்வ கோளாறு இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு என்னன்னா உப்பு காரம் கட்டாங்க தான் டேஸ்ட் பார்த்தது அல்டிமேட்டா இருந்துச்சு. வேக வச்ச முட்டையை எடுத்து ஓட பிரிச்சுருவோம். பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்டரா கட் பண்ணி மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்து அப்படியே வாயில போடுறதுதான் மேட்ரு.
இந்த ஒவ்வொரு முட்டையை எடுத்து வாயில வைக்கிறப்ப எல்லா டிஷ்ஷும் தோத்து போயிடும். என்னதான் பார்த்து பார்த்து சமையல் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு அடுப்பு ரெடி பண்ணி மிக்ஸி யூஸ் பண்ணாம கையிலேயே நல்லா தட்டி அந்த பச்சை வாடையோட அப்படியே முட்டையை எடுத்து சாப்பிட்றப்ப எல்லா டிஷ்ஷும் தோத்து போயிடும். இந்த வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த உலக்க வச்சுதான் இடிச்சுக்கிட்டு இருக்கேன். அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உலக்க தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் உலக்கையில இடிச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் தனியா டிஃப்ரெண்டா தெரியுது. செம்ம சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா தாமு சார் சொல்ற மாதிரி அப்படியே நாக்குல நிக்குது அப்படிம்பார்ல, அந்த மாதிரி டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. எடுத்து எடுத்து சாப்பிட்றப்ப புழுக்கு புழுக்குன்னு உள்ள போய்கிட்டே இருந்துச்சு. ரியாக்ஷனை நீங்க பார்த்துருப்பீங்க. செம்ம ஃபிளேவர், செம்மையா இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுங்கிறத. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. அப்படி அமுக்குனாதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். அடுத்த வீடியோல பார்ப்போமா? அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. கோயம்புத்தூர்ல நம்ம பண்ண அலப்பறை எல்லாம் எடுத்து போட்டிருப்போம். அண்டார்டிகா வேர்ல்டு, சி வேர்ல்டு போயிருப்போம். அந்த வீடியோ தான் அடுத்து உங்களுக்கு வரப்போகுது. அடுத்த வீடியோல பார்ப்போமா? பாய்.